அது பெரிய தப்பு. ஒன்று தூக்கில் போடு, இல்லை அவனை எங்கே வெட்டணுமோ அங்கே வெட்டு. இங்கேருந்து அங்கே போனாலும் நாசம் பண்ணிடுறாங்க பொம்பளை பிள்ளைங்கள. பாதுகாப்புன்றது அதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. அவங்க நடு மேல ஒரு பிரபர் வந்து இடுப்பு பிடிச்சி கிள்ளாரு. வணக்கம் மக்களே, சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து நம்ம தமிழ்நாடு லா மினிஸ்டர் வந்து சொல்லியிருந்தார். என்னன்னா, இந்தியாவிலே ஒரு பாதுகாப்பான மாநிலம், அதுவும் பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியான மாநிலம்னா அது தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, ஓகே, மக்கள் இந்த கருத்தை எப்படி பார்க்குறாங்க, மக்கள் தமிழ்நாடை வந்து ஒரு சேஃப்டியான மாநிலமாக பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்னு மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அக்கா, சமீபத்தில் வந்து நம்மளோட சட்டத்துறை அமைச்சர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்னன்னா, இந்தியாவிலே தமிழ்நாடு தான் வந்து ஒரு பாதுகாப்பான ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு விமனாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? பாதுகாப்புன்றது அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் பாதுகாப்பு தான். 25-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வீட்டுக்கு கதவு திறந்து போட்டே வாசலில் படுத்து கிடப்போம் பொம்பளை பிள்ளைங்க. பாதுகாப்பு தான். இப்போல்லாம் பொம்பளை பிள்ளைங்க வெளியே அனுப்பிட்டு திருப்பி வருமானு ஒரு பயந்து சாப்பிட்ற. ஸ்கூலுக்கோ வெளியே எங்கன்னா அனுப்புறதுக்கோ ரொம்ப படிக்க போதுங்க பிள்ளைங்க. என்ன அநியாயம் பண்ணுறாங்க. வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தாலும் நாசம் பண்ணிடுறாங்க, இங்கேருந்து அங்கே போனாலும் நாசம் பண்ணிடுறாங்க பொம்பளை பிள்ளைங்கள. பாதுகாப்புன்றது அதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. பொதுவாக பெண்களுக்கு பாதுகாப்புலாம் போயிடுச்சு. அதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வேணால் இருந்து நம்ம சொல்லலாம். இப்போல்லாம் கிடையாது. இப்போல்லாம் எங்கே அனுப்புறதுக்கும் பயமாக இருக்குது பொம்பளை பிள்ளைங்கள. பாதுகாப்பும் கிடையாது, அதே மாதிரி எந்த சேஃபும் கிடையாது. இப்போல்லாம் அவங்கவுங்க பிள்ளைங்கள அவங்கவுங்க தான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும், வேறு வழி கிடையாது. வெளியே நம்பி அனுப்புறது தப்பு. என்னை பொறுத்தவரை பொம்பளை பிள்ளைங்கள அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி அரசியல் நிதியாமல் யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது கிடையாது. ஒரு எதுக்குமே இது ஒரு குழந்தைய போட்டு நாசம் பண்ணாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளோ பெரிய இடம் அது, அந்த இடத்துல தவறு நடந்திருக்கு. அது நம்ம இது பண்ணுற மாதிரியா இருக்குது சொல்லுங்கள். அப்புறம் எப்படி நம்ம பாதுகாப்புன்னு எப்படி சொல்கிறது? வெளியூர்லேருந்து அனுப்புகிறாங்க பிள்ளைங்கள படிக்க வைக்க. நம்ம ஊரில் இருந்தால் தான் பிள்ளைங்கள வெளியூர்லேருந்து அனுப்புகிறாங்க. நம்பி தானே, நம்ம நாட்டை நம்பி தானே அனுப்புகிறாங்க. இதே இந்த மாதிரி சவுதியில் போய் பண்ணியிருந்தால் சும்மா விட்டுருப்பாங்களா? அப்படியே தலையை வெட்டி துண்டு துண்டாக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சட்டம் இங்கே கொண்டு வரணும். பெண்களுக்கு பாதுகாப்புனா ஆண்கள் பயப்படணும். ஒரு தப்பு பண்ணுறதுக்கு பயப்படணும். ஆண்கள்னால் எல்லா ஆம்பளையும் நான் தப்பாக சொல்ல, பொதுவாக சொல்கிறேன் நான். பொதுவானா எல்லோரும் ஏதாவது ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் திருத்த முடியும். ஒரு 5 பேர் கொடுத்து பாருங்க அந்த மாதிரி ஒரு தண்டனை, தன்னால் அடங்குவானுங்க. ஒரு பயம் இருக்கும். லேடிஸை தொடர்றதுக்கோ, ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். இப்படி பண்ணால் இந்த தப்பு பண்ணால் இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைக்கணும், ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் வரணும். அது இல்லையே, நம்ம ஊரில் இல்லையே. அப்புறம் எப்படி சொல்லுங்கள்? சவுதி மாதிரி ஒரு இது திட்டத்தை இங்கே கொண்டு வந்தால் நல்லா. என்னை பொறுத்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அந்த திட்டம் தான் கரெக்டு. சட்டம் தான். ஆமாம், அந்த சட்டம் தான் கரெக்டு. யாரை இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கும் சொல்ல, எல்லாருக்கும் சொல்கிறேன், அந்த ஒரு திட்டத்தை ஒரு பயத்தை கொண்டு வாங்க. அப்போ தான் நாடு உருப்படும். இல்லாட்டி நான் சீர் பண்ணுறேன்றதுலாம் சும்மா கதை. அதெல்லாம் சீர் பண்ணணும், முயற்சி பண்ணால் தான், அவங்க முயற்சி பண்ணால் தான் எல்லாமே நல்லதாக நடக்கும். வேறு ஒன்றும் நம்ம சொல்ல விரும்பல. கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்கள மட்டும் பார்த்துன்னு இருக்க வேணாம், நாட்டையும் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு எதுவும் தப்பாக சொல்ல, பொதுவாக சொல்கிறோம். நாட்டுக்காகவும் கொஞ்சம் உழைச்சா நல்லாயிருக்கும். முந்தி இருந்தவங்க மாதிரி கொஞ்சம் உழைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்கக்கா, அப்போது பாதுகாப்பாக இருந்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ பாதுகாப்பாக இல்லைன்றீங்க. எதனால் இந்த ஒரு வேறுபாடுன்னா எப்படி? நாசமாக போயிடுச்சு, நாடே நாசமாகிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது அதுக்கு முந்தையெல்லாம் வெளிநாட்டு ஆளுலாம் இங்கே வரமாட்டாங்க. இந்த ஹிந்திக்காரங்க இவங்கெல்லாம் எடுத்து வந்து நம்ம உள்ளே விடலை, இந்த ஊர் உள்ளே விடலை. மெயினாக தான் ரீசன். எங்கே போனாலும் இப்போ ஒரு வீடு, ஒரு சந்து உள்ளே போனால் கூட பயமாக இருக்குது. ஒரு மாதிரி அந்த ஹிந்திக்காரங்களாம் வடநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து நிறைய இறங்கிட்டாங்க. அவங்க பிழைக்கிறதுக்கு வந்தால் பரவாயில்ல, வேறு மாதிரி இதுவும் நடக்குது அதில். அதனால் கொஞ்சம் பயந்து தான் எல்லா இடத்துலையுமே ரொம்ப நிறைய இதுவாகிடுச்சு. பாதுகாப்புலாம் வந்து நம்ம ஆளுங்களும் சரியில்லைப்பா, நம்ம ஆளுங்களும் சரியில்லை. மெயின் ரீசன் வந்து இந்த கெஞ்சா, இந்த ஏதோ ஆன்ஸுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் வந்து நிறைய ஆகிப்போச்சு. ரப்பர் ரோட்டு பசங்க படிக்கிற பிள்ளைங்க வாயிலே ஸ்கூல்லேருந்து இப்படி போதுங்க. ஆம்பளை பிள்ளைங்க ஒரு கேவலமான பேச்சு பேசுதுங்க. எல்லாத்து வாயிலும் இந்த ஆன்ஸ் இந்த இடத்துல அந்த அளவுக்கு கெட்டு போச்சு. ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்க வாயில் அது எப்படி வரும்? அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தாங்க இங்கே உட்காந்து. ரொம்ப கஷ்டமாகுது. அதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களும் அதேமாதிரி கண்டிஷன் பண்ணணும். வெளியவும் வந்தால் கொஞ்சம் ஒரு பயம் இருக்கணும் பிள்ளைங்களுக்கு. படிக்கிற பிள்ளைங்களாம் நாசமாகி போச்சு இப்போது. அதெல்லாம் விடுறது எதனால? எல்லாம் ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வரலாம்ல. வெளியிலேருந்து இந்த ஊருக்கு வருதுன்றாங்க, அதை பாதியிலே கட் பண்ணலாம் இல்லையா? ஊர் உள்ள வரைக்கும் விட்டுடுறாங்கல்ல. அது மெயின் ரீசனை தான். மெயின் முக்கியமான ரீசன் போதை தான்.
போதையால் தான் பிள்ளைங்க கெட்டு போகிறதும் சரி, எல்லாமே கெட்டு போகிறது போதை தான். அந்த போதையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த போதைப் பொருட்கள் இங்கே வராத அளவுக்கு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூல் வாசல்லையே விற்கிறாங்க எடுத்துகிட்டு போய், எல்லா இடத்துலையும் அதெல்லாம் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம். இன்னும் எங்களுக்கு அடுத்து 3வது தலைமுறைலாம் எப்படி இருக்குங்களோ பயமாக இருக்குது நினச்சாலே. நாடு ரொம்ப இருக்கிறதுக்கு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு எல்லாமே, எல்லாத்துலேயுமே. நம்மளுக்கு வருமானம் வருதோ இல்லையா, வருமானம்லாம் கம்மியாகி போச்சு. சென்னையை பொறுத்த அளவுக்கு இந்த ஊரை பொறுத்து வருமானம் கிடையாது. இப்போல்லாம் வருமானம் கம்மியாயிடுச்சு. ஆனால் கெட்டதெல்லாம் நிறைய சேர்ந்துடுச்சு. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்கக்கா. எடுத்து கும்பிடலாம் அவங்கள, நாடை கொஞ்சம் திருத்தினாங்கன்னா. சரி சரி. அப்போ இங்கே சட்டங்கள் மாறணும், அப்போ தான் எல்லாம் மாறும். மாறணும். இவங்களே கூட மாற்றலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இவங்களே செய்யலாம். இதை மற்றவங்க வந்து தான் செய்யணும் இல்லை, தலைமுறையாக இவங்க வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு தெரியாது இல்லை, இவங்க பண்ணணும்னா பண்ணலாம். நாட்டை சீர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பண்ணணும், பார்க்கலாம் பண்ணுறாங்களான்னு. சரிங்கக்கா. அப்போ நீங்கள் ஒரு வியாபாரியாகவும் ஒரு பெண்ணாகவும் இந்த சட்டம் வந்தால் நம்ம தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி சட்டத்தை நீங்கள் சொல்லுவீங்க? நான் சொன்னால் இதுதான்ப்பா, இந்த மாதிரி இந்த போதைப் பொருளை முதல்ல ஒழிக்கணும். போதைப் பொருளை ஒழிச்சாலே பாதி திருந்தலாம். மெயின் ரீசன் அதான். நிறைய என் வயசுக்கு நான் இங்கே உட்காந்து பார்த்துட்டேன். நான் எங்கள் காலத்துலலாம் வந்து இப்போ ஆம்பளைங்க சிகரெட்டு பிடிச்சால பெரியவங்க சிகரெட்னா இப்படி கையை மறைப்பாங்க பிள்ளைங்களை பார்த்தா. இப்போ வந்து நம்ம முகத்துலேயே விட்டு போடுங்க புகையை. அந்த அளவுக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க பிள்ளைங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே வீணாக போயிட்டாங்க. அவங்கெல்லாம் மாறணும்னா இதை கொஞ்சம் தடங்கல் பண்ணால் நல்லாயிருக்கும். தடுத்து நிறுத்தலாம். அந்த போதைப் பொருட்களை கொஞ்சம் தடங்கல் பண்ணி அதெல்லாம் வரவிடாமல் பண்ணாங்கனாலும் நல்லாயிருக்கும். நாடு கொஞ்சம் நம்ம ஊர் நம்ம தான் பாதுகாப்பு பண்ணணும். வேறு யாரும் வெளியேருந்து வந்து பண்ண முடியாது, நம்ம தான் பண்ணணும். அது வந்து இவங்க தான் முயற்சி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து ஒரு மினிஸ்டர் சொன்னார், இந்த மாதிரி இந்தியாவிலே தமிழ்நாடு தான் ரொம்ப சேஃப்டியான மாநிலம், பெண்களுக்கு இங்கே தான் பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்கா? பாதுகாப்பு இருக்குதா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பொம்பளைங்க சரியில்லை. எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், ஒரு பொம்பளை வந்து ஒரு ஆம்பளை பார்த்து ஏதாவது அப்படி இது பண்ணாதான் அந்த ஆம்பளை வந்து அந்த பொம்பளை கையிலே வருவான், இல்லைன்னா அவன் வரமாட்டான். புரியுதா உனக்கு? ஒரு ஆம்பளை அனாமத்தாலாம் யார் இப்போ ரோட்டில் போகிற பொம்பளையே இருக்கிறாங்க, ஒரு சிலர், நிறைய பேர் இருக்காங்க ஆம்பளைங்க. அதில் ஒரு சிலர் இருக்கானுங்க ரொம்ப மோசமானவனுங்க தான். இருந்தாலும் நம்ம இருக்கிறத பொறுத்தது தான் அது. நம்ம இடம் கொடுத்தாதான் நம்ம இடம் கொடுத்தாதான் அவன் வந்து உள்ளே நுழைய முடியும். நம்ம இடம் கொடுக்காத உள்ளே நுழைய முடியாது. தமிழ்நாட்டிலையும் ஆம்பளையும் இருக்கிறான், பொம்பளையும் இருக்கிறான். 2 பேருமே நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. யாரையும் எதுவும் சொல்லவே முடியாது. ஆனால் பெரும்பாலும் நான் பொம்பளைங்களை தான் சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்த அளவுக்கு நானும் ஒரு பொம்பளை தான். இருந்தாலும் பொம்பளைங்க சும்மாவே இல்லை. ஒரு ட்ரெயினில் போகிறோம், ஒரு லேடிஸும் ஒரு ஜென்ஸும் வராங்க. அந்த ஜென்ஸு சும்மா தான் நிற்பான், அந்த லேடிஸு சும்மாவே பிடிச்சி அவனை இழுப்பான். ஒரு பஸ்ஸில் போகிறோம், அந்த பஸ்ஸுலேயும் அதே தான். அப்படியே இப்படி நடந்து போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, உங்களை மாதிரி பேட்டி எடுக்க 2 பேர் வருவாங்க இங்கே. ஒரே ஒரு நிமிஷம் நின்று பாருங்கள், உன்னாட்டிருப்பான் அந்த பையன். அந்த பொண்ணு நல்லா வெள்ளையாக குள்ளமாக இருக்கும். அந்த பொண்ணு அவனை ஒரு நிமிஷம் கூட விடவே விடாது. தொட்டு தடவிக்கினே கிடக்கும் அவனை. அப்புறம் எப்படி ஆம்பளை சும்மா இருப்பான் சொல்லு? சரிங்கம்மா, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் இது நம்ம ஊர்லேயே சின்ன குழந்தைங்களுக்கு இந்த பாலியல் தொல்லைலாம் நடக்குது. ஆனால் எந்த சின்ன குழந்தைங்க ஆம்பளை போய் தப்பாக நடந்திருக்காங்க? அப்படி தப்பாக நடக்கலை. ஆனால் அதுதான் சொல்கிறேனே, ஒரு சிலர் இருக்கானுங்க மோசமானவனுங்க, இல்லாத இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு சிலர் மோசமான, என் வாயில் வண்டியாக வருது, மோசமான புறம்போக்குங்க இருக்கிறாங்க. சொல்லுங்க. அதில் மோசமானவனுங்க இருக்கானுங்க. ஆனால் அவனுங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்ல இந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ணும்? அவனுங்கள தூக்கில் போடணும், தூக்கில் போட்டுடணும். அவனை எடுத்துன்னு போய் 6 மாதம் உள்ளே வைக்கிறது, 1 வருஷம் உள்ளே வைக்கிறது, அப்புறம் அவன் வெளியே வந்து அதே வேலை செய்கிறது. அது பெரிய தப்பு. ஒன்று தூக்கில் போடு, இல்லை அவனை எங்கே வெட்டணுமோ அங்கே வெட்டினா அடுத்தவனுக்கு பயம் வரும். இந்த வேலை செய்யக்கூடாது, நம்ம இந்த குழந்தைய செஞ்சோம், அதால் இவனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. இன்னொரு குழந்தைங்கள பார்த்தா நம்ம குழந்தைங்களா தான் நினைக்கணும், நம்ம இப்படி நினைக்கக்கூடாதுன்ற எண்ணம் அவனுக்கு வரும். சரிம்மா. அப்போ இந்த நிலைமை மாறணும்னா சட்டங்கள் வந்து கடுமையாகணும்ன்றீங்க? ஆமாம், கடுமையாகணும். ஓகே. எந்த மாதிரி சட்டத்தை நீங்கள் சொல்கிறீங்க? இந்த மாதிரி சட்டம் வந்தால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு? ஆமாம், ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனை சாவடி, அந்த சட்டம் தான் வரணும்.
நீ வந்து 6 மாதம் உள்ளே போடுவ, ம். அவங்க ஜனங்க வருவாங்க, அவனுக்கு அதுக்கு தகுந்த பணத்தை கொடுத்து வெளியேட்டு வருவாங்க. மீண்டும் அந்த தப்பை தான் அவன் பண்ணுவான், பண்ணாத இருக்க மாட்டான், பண்ண தான் பண்ணுவான். ஆமாம். இப்போ வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து நம்ம லா மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவிலே தமிழ்நாடு ரொம்ப சேஃப்டியான ஒரு ஸ்டேட்டு அப்படின்னு, பெண்களுக்கெல்லாம் இங்கே தான் பாதுகாப்பாக, பெண்களுக்கு இங்கே தான் ரொம்ப பாதுகாப்பே இருக்குது அப்படின்னு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேலே பாதுகாப்பு இங்கே தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. ஏதாவது ஒன்று தப்பு பண்ணுறக்காண்டி என்னை அரசியல் ஆக்குறாங்க. அரசியல் ஒரு பெண்ணுங்க ஆக்குறாங்க, அரசியல் ஆக்குறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நீங்கள் நைட்டில் ஒரு 12 மணிக்கு நீங்கள் போய் மவுண்ட் ரோட் ரெண்டு பாருங்கள், எத்தனை பெண்கள் வந்து நடு ரோட்டில் வந்து பைக்கை ஓட்டிகிட்டு போகிறாங்க. நைட்டில் 2-3 மணி வரைக்கும் பைக் ஓட்டிகிட்டு போகிறாங்க, ஓடுறாங்க. அப்படிலாம் இருக்க முடியுமா? அங்கே தமிழ்நாட்டில் நைட்டு மவுண்ட் ரோட்டில் நின்று பெரிய மவுண்ட் ரோட்டில் நின்று பாருங்கள், ஒரு கேமரா எடுத்து பாருங்கள். நைட்டு ஒரு 12 மணி 1 மணி தனியாக லேடி வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்துருக்கேன். தனியாக லேடிலாம் பைக்கில் போகிறாங்க, காரில் போகிறாங்க. இதெல்லாம் ஒரு சில சம்பவம் நடந்ததுக்காண்டி அதை வந்து இது பண்ண முடியாது, ரிசீவ் பண்ண முடியாது. சரி, ஒரு வியாபாரியாக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பாதுகாப்பாக இருக்கா? ஒரு அப்பாவாக ஒரு வியாபாரியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாதுகாப்பாக இருக்கா தமிழ்நாடு? தமிழ்நாடு பாதுகாப்பாக தான் சார் இருக்குது, அது எந்த மாற்றம் கிடையாது. தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்குது. சட்ட ஒழுங்கு நல்லா தான் இருக்குது, சட்ட ஒழுங்கு நல்லா தான் இருக்குது. அதுக்காண்டி ஆக்ஷன் எல்லாமே அவனை இது பண்ணது வந்து எல்லாமே எடுத்திருக்காங்க, பிடிச்சிட்டாங்க. ஒரு 2-3 மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க. அவன் கம்ப்ளைண்ட் பண்ணி 3 மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க. அது வந்து மக்கள் அரசியல் ஆக்குறாங்க, அதில் ஒன்றும் கிடையாது. எதிர்கட்சியில் அரசியல் ஆக்குறாங்க, அவ்வளோதான். ஒரு சில கட்சிக்கெலாம் சின்ன தப்பி பெருசாக காட்டுறாங்க, அவ்வளோதான். வந்து ரிசீவ் பண்ணணும். அதே டெல்லியில் நடந்துச்சு. நான் டெல்லியில் 6 பேர்த்த வந்து ஒரு பெண்ணை தனியாக போகும்போது டெல்லியில் வந்து நடந்துச்சு. 6 பேர் பஸ்ஸில் போகும்போது கற்பழிச்சு கொண்டாங்க. அது வந்து அப்போ வந்து ரிசீவ் ஆச்சு. இது மல்யுத்த வீரர்களை நீ வந்து இது பண்ணாங்க, பலாத்காரம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு வந்து யாருமே இந்த தமிழ்நாட்டில் வந்து யாருமே எதிர்கட்சியில் அதுக்கு யாருமே வந்து இது பண்ணலை. அப்போ வந்து தெரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி நிறைய விஷயங்கள், குழந்தைகளை கோயிலை வச்சு குழந்தைகளை வந்து குஜராத் இதில் வந்து ஊப்பியில் வந்து கொண்டாங்க. அதுக்கெலாம் அந்த மாநிலங்கள்லாம் வந்து அது எல்லாமே பிஜேபியுடைய இது, எல்லாமே பிஜேபியோட ஆள வேண்டிய அரசுகள் எல்லாமே பண்ணாங்க. அதுமாதிரி பாலியல் ரீதியில் வந்து நிறையா குற்றங்கள் செஞ்சவங்க வந்து பிஜேபிக்காரங்க வந்து தமிழ்நாட்டிலே நிறையா வந்திருக்கு. தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு மாவட்ட செயலாளர் வந்து பாலியல் தொந்தரவு மட்டும் தண்டனைப்பட்டவர். அவரும் லோக்கா சட்டத்தில் உள்ள அடைச்சவர். அவங்களுக்குலாம் அப்போ வந்து பெருசாக அது பெருசாக பண்ணலை. தமிழ்நாட்டிலே நிறையா நடந்திருக்கு பாலியல் தொந்தரவு. தமிழ்நாட்டிலே நிறையா பிஜேபினால நிறையா வந்திருக்கு. பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் தான் தமிழ்நாட்டில் வந்து பாலியல் தொந்தரவு வரும். ஏன் சமீபத்திலே வந்து ஒரு இதில் வந்து ஒரு முன்னாடி ஒரு எம்பி பேர் என்னது சரியா தெரில, எம்பியை வந்து ஒரு மேடையில் வச்சு சீரியஸன் பண்ணாங்க. முன்னாள் எம்பி அவங்க வந்து பிஜேபியில் ஆகிட்டாங்க. ஏடிஎம்கே எம்பியாக இருந்தாங்க, அவங்க பிஜேபி மாறிட்டாங்க. பேர் சரியா எனக்கு தெரில. அன்றைக்கில் ஒரு சமயத்தில் 1 வருஷம் தான் ஆச்சு. பாலியல் இடுப்பை வச்சு கொள்றது ஒரு மேடையில் வச்சு பண்ணாங்க. அந்த விஷயங்கள்லாம் பெருசாக வந்துச்சு. இது சமயத்தில் ஒரு பாரதிய ஜனதா பிறகு வந்து பெண்ணை வந்து அசிங்கமாக திட்டினார். அந்த மோளை இந்த மோளை அசிங்கமாக திட்டினார். அதெல்லாம் பெரிய வந்தது. அதெல்லாம் சொல்ல முடியுமா உங்களுக்கு? இல்லை, அவர் பெருசாக இன்னைக்கு அண்ணாமலை வந்து பெருசாக ரிவியூ பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. இதே பிஜேபியில் அவங்க பாரதிய அவங்க எம்பியை வந்து நடு மேடையில் ஒரு இது பண்ணும்போது இடுப்பு பிடிச்சிக்கலாங்க. அதுக்கு சமயத்தில் வந்தது, யூடியூப்பில் எல்லாம் பார்த்தா தெரியும். அவங்களோட எம்பி பேர் சரியாக தெரில, ஆனால் நானும் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், சரியா ஞாபகம் இல்லை. அவங்க ஏடிஎம்கேல ஏற்கனவே இருந்த எம்பி அவங்க வந்து இதான பிறகு திருப்பி பிஜேபியில் சேர்ந்தாங்க. அவங்க நடு மேடையில் ஒரு இது பிரபர் வந்து இடுப்பு பிடிச்சிக்கலாரு, இடுப்பு பிடிச்சி இடுப்பு இது பண்ணார். அதெல்லாம் இருக்குது, நிறையா விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அண்ணாமலை வந்து யாருக்கு பெண்கள் பாதுகாப்பு இல்லை, அண்ணாமலை அவர்கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட அப்போது பிஜேபியால தான் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா எங்கே எடுத்தாலும் பாதுகாப்பு. இந்தியாவில் பிஜேபி 4 மாநிலங்கிறதுல தான் வந்து பாதுகாப்பு இல்லை. திருப்பி தமிழ்நாட்டில் பிஜேபி வந்துச்சுன்னா இதோட மோசமாக இருக்கும். தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து இதோட மோசமாக இருக்கும்.